பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. Revelation of Jesus Christ, Christian theology and Christian eschatology. கிறிஸ்தவ இறையியல் படி இவ்வுலக இறுதிகால நிகழ்வுகள், கலியுக கடைசி கால காரியங்கள். கிறிஸ்தவ இறையியல் படி இவ்வுலக இறுதிகால நிகழ்வுகள், கலியுக கடைசி கால காரியங்கள். கிறிஸ்டியன் தியாலஜி அண்ட் கிறிஸ்டியன் எஸ்கட்டாலஜி. Greek roots, lost and study. The study of end things, the end of human life, the end of the earth, the end of the age, the end of Saturn, the nature of the kingdom of God, the doctrine of the lost things, the secret coming of Jesus Christ, the second coming of Jesus Christ, death and the afterlife, heaven and hell, the resurrection of the dead, the rapture, the tribulation, the millennialism, the last judgment, and the new heaven and the new earth. Futurism in the world to come. கடைசி கால செய்திகள், உலக முடிவு, மனித முடிவு, சாத்தானின் முடிவு, நித்திய நியாய தீர்ப்பு, பரலோகம் நரகம், பழைய வானம் பூமி, சமுத்திர முடிவு, புதிய வானம் புதிய பூமி எருசலேம் ஆரம்பம். Chapters 22 verses 404. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள், 404 வசனங்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். The revelation of Jesus Christ, which God gave him to show his servants. Things which must shortly take place, and he sent and signified it by his angel to his servant John. God to Jesus Christ, Jesus Christ to his angel, angel to servant John. தேவன், தேவகுமாரன், தேவதூதன், தேவ ஊழியன். தேவன், தேவகுமாரன், தேவதூதன், தேவ ஊழியன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. Blessed is he who reads and those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for the time is near. The time is near. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மும் என்னும் தீவிலே இருந்தேன். I, John, both your brother and companion in the tribulation and kingdom
and patience of Jesus Christ was on the island that is called Patmos for the word of God and for the testimony of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உபத்திரவம், பொறுமை, தேவனுடைய வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. பத்மு தீவு AD 81 to 96 approximately. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 81ஆம் ஆண்டு துவங்கி 96ஆம் ஆண்டுக்குள் தோராயமாக உத்தேசமாக யோவான் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். The Epistle of Romans, the Epistle of Hebrews, and the book of Revelation is the deep doctrines of the Christianity. Hebrews focuses salvation and sanctification. Romans, eternal life and the kingdom of heaven. Revelation, glorious life after death. Saved life, eternal life, glorious life. Please read carefully and meditate prayerfully and obtain powerfully by the Holy Spirit. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். I was in the Spirit on the Lord's day, and I heard behind me a loud voice as of a trumpet. 7 பொன் குத்து விளக்கு. ஆசியாவில் உள்ள 7 சபைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. 7 என்பது பூரண எண். குத்து விளக்கு சபைக்கு அடையாளம். சபைகள் நடுவே உலாவுகிற இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவகுமாரன். குத்து விளக்கு சபைக்கு அடையாளம். சபைகள் நடுவே உலாவுகிற இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவகுமாரன். சபைக்கு மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை, சிரசு மயிரும் வெண்மை, கண்கள் அக்கினி ஜுவாலை, முகம் சூரியன் போல், வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல், பாதங்கள் வெண்கலம். நான் அவரை கண்டபோது அவருடைய பாதத்தில் செத்தவனைப் போல் விழுந்தேன். நான் அவரை கண்டபோது அவருடைய பாதத்தில் செத்தவனைப் போல் விழுந்தேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா
உமேகாவும் ஆனவரே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தர். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக சந்தித்தது, அவரோடு தங்கினது, கலிலேயா கடற்கரைக்கு வந்து ஊழியத்திற்கு அழைத்தது, 3½ ஆண்டுகள் ஊழிய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்தது, இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருந்த 3 சீடர்களில் ஒருவராயிருந்தது, 10 சீடர்கள் பயத்தில் பதுங்கியிருக்கும் போது ஒற்றை சீடனாக சிலுவை முன் நின்றது. குருவேசு கட்டளை ஏற்று அவரது தாய் மரியாளை கடைசி வரை காப்பாற்றியது. அனைத்து அப்போஸ்தலர்களும் நன்னுயிரை நற்செய்திக்காக ஈந்தாலும் அனைத்து அப்போஸ்தலர்களும் நன்னுயிரை நற்செய்திக்காக ஈந்தாலும் யோவான் முதுமையிலும் பத்மு தீவின் இரைச்சல் மத்தியில் திருமறையின் இறுதி மறை எழுதிய விசேஷம் உச்சம், வெளிப்படுத்தியது மிச்சம். இயேசு கிறிஸ்து யோவான் சந்திப்பில் பழையவை எதுவும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து யோவான் சந்திப்பில் பழையவை எதுவும் பகிர்ந்து கொள்ளவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கும் இனி வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லை. அவதரித்ததற்கு முன்னும் பரமேறிய பின்னும் தேவகுமாரன். அவதரித்ததற்கு முன்னும் பரமேறிய பின்னும் தேவகுமாரன், பரலோக குமாரன், மனுஷகுமாரன். இது நாம் எல்லாருக்கும் ஒரு பாடம். முதலாம் நூற்றாண்டில் வந்து போன மனித அவதாரமான மாமிச குமாரன் 33½ ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை வைத்துக்கொண்டு நியாயாதிபதியாக அவர் வரும்போது ஏமாந்து போக வேண்டாம். நியாயாதிபதியாக அவர் வரும்போது ஏமாந்து போக வேண்டாம். அன்பு, கிருபை, மன்னிப்பு, இரக்கம், தயவு, பரிந்து பேசுதல் தீர்ப்பளிக்கும் போது இருக்காது. சத்தியத்தின்படி நித்திய நியாய தீர்ப்பு இருக்கும். பணக்காரன், பாமரன், படித்தவன், படிக்காதவன், சிகப்பன், கருப்பன், யூதன், கிரேக்கன், ரோமன், சமாரியன், இந்தியன், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் என்று பார்க்க மாட்டார். குலம், கோத்திரம் பார்க்க மாட்டார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பரலோகவாசிகள், நரகவாசிகள், பரலோகவாசிகள், நரகவாசிகள் 2 பிரிவுகளாக நியாய தீர்ப்பில் நிற்பார்கள். இரக்கத்திற்கு இடமில்லை. பாரபட்சம் இல்லாமல் நியாயம் தீர்ப்பார். அவரது பாதத்தில் விழுந்து கிடந்த என்னை, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நற்செய்தி நூல்கள் 4 படித்தோம். நற்செய்தி நூல்களில் படித்தோம். உயிர் தெழுந்து 40 நாட்கள்
11 சீஷரோடு பழகிவிட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு பரமேறி சென்றார் என்று. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இப்போதுதான் முதல் முறையாக யோவானை சந்தித்து பேசுவது போல் அறிமுகப்படியாததை பார்த்தோம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. ரைட் the things which you have seen and the things which are and things which will take place after this. இயேசு கிறிஸ்து யோவானுக்கு பத்மு தீவில் சொன்ன வார்த்தைகள் விஷன் அண்ட் மிஷன் சாப்டர் 1 பரம தரிசனம் பணி. 7 churches chapters 2 and 3 7 சபைகளுக்கு செய்தி. God's throne chapter 4 தேவ சிங்காசனம். Lamb and lion chapter 5 ஆட்டுக்குட்டி சிங்கம். 7 seals chapter 6 7 முத்திரைகள். God and Israelites 1,44,000 chapter 7 தேவனும் இஸ்ரவேலர்களும். 7 trumpets chapters 8 and 9 7 எக்காளங்கள். A mighty angel and a book chapter 10 வலுவான தூதன் புத்தகம். 2 witnesses chapter 11 2 தீர்க்கதரிசிகள். The women and dragon chapter 12 ஸ்திரியும் வலு சர்ப்பமும். Beast, dragon and false prophet chapter 13 மிருகம் வலு சர்ப்பம் கள்ள தீர்க்கதரிசி. Lamb and followers 1,44,000 chapter 14 ஆட்டுக்குட்டியும் சீஷர்களும். 7 bowls are wild chapters 15 and 16 7 தேவ கோப கலசங்கள். Harlot of Babylon chapter 17 Babylon வேசி. Fall of the great Babylon chapter 18 பாபிலோனிய வீழ்ச்சி. War of Armageddon chapter 19 Armageddon யுத்தம். Millennium and White Throne Judgment chapter 20 1000 வருட அரசாட்சி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. New heaven, new earth and new Jerusalem chapters 21 and 22 புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரம் 7 பொன் குத்து விளக்குகள் சபைகளையும் 7 lampstands churches 7 நட்சத்திரங்கள் சபை தூதர்களாம். 7 stars angels are messengers. சபை தலைவர் இயேசு கிறிஸ்து. இவ்வுலக திருச்சபைகளுக்கு எடுத்துக்காட்டாக சிறிய ஆசியாவில் உள்ள 7 சபைகளை மாதிரி சபையாகவும் 7 சபைகளுக்கு அனுப்பிய செய்திகள் அகில உலக சபைகளுக்கு பாடமாக இருப்பதை இங்கு பார்க்கிறோம். இவ்வுலக திருச்சபைகளுக்கு எடுத்துக்காட்டாக சிறிய ஆசியாவில் உள்ள 7 சபைகளை மாதிரி சபையாகவும் 7 சபைகளுக்கு அனுப்பிய செய்திகள் அகில உலக சபைகளுக்கு பாடமாக இருப்பதை
இங்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையின் நிறைவும் குறைவும் சபைத் தலைவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரிகிறது. சபைத் தலைவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆவியானவர் நிறைவை பாராட்டுகிறார், குறைவை சொல்லி மனந்திரும்பச் சொல்லுகிறார். மனமாறினால் ஜெயம் கொண்ட சபையாவாய். ஆவியானவர் நிறைவை பாராட்டுகிறார், குறைவை சொல்லி மனந்திரும்பச் சொல்லுகிறார். மனம் மாறினால் ஜெயம் கொண்ட சபையாவாய். பரிசு பரலோகம், பரிசு பரலோகம். மனம் மாறவில்லை நரகம். பரிசு பரலோகம். மனம் மாறவில்லை என்றால் நரகம். ஆவியானவர் அறிவிக்கிறார் அகில உலக அனைத்து சபைக்கும். ஆவியானவர் அறிவிக்கிறார் அகில உலக அனைத்து சபைக்கும். எபேசு சபைக்கு அறிவுறுத்துவது நல்லது கெட்டது, நன்மை தீமை, பலம் பலகீனம், நிறை குறை. சபைத் தலைவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது திருத்திக் கொள்ள வேண்டும். நிறைவானவைகள் 8, குறைவு 1. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், மனந்திரும்பி திரும்பவும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதி அன்பு, ஆதியில் செய்த கிரியைகள். தேவனை நேசி, விசுவாசி, அவர் பாதத்தையும் வேதத்தையும் விட்டு விலகாதே. தேவனை நேசி, விசுவாசி, அவர் பாதத்தையும் வேதத்தையும் விட்டு விலகாதே. அவர் வருகைக்கு ஆயத்தமாகும், அதுவரை ஊழியத்திற்கு உபயோகமாகும். Repent and do the first love and the first works. Repent and do the first love and the first works. மனித மொழி, தூதர் மொழி பேசினாலும் அன்பு மொழி இல்லை என்றால் அனைத்தும் இல்லை. தீர்க்க தரிசனம் விசுவாசம் இருந்தும் அன்பில்லையேல் ஒன்றுமில்லை. அன்னதானம் உடல் தானம் செய்தாலும் அன்பு இல்லையேல் ஒரு உபயோகம் இல்லை. அனைத்தும் அழிந்தாலும் அன்பு அழியாது, ஒழியாது. அன்பே பெரியது. ஆதி அன்பையும் கிரியையும் ஆரம்பித்தால் ஜெயம் கொண்ட சபையாவாய். பரிசு ஜீவ விருட்சக்கனி, பரலோக வாழ்வு. ஆண்டவர் தனிமனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், சபை சந்திப்பின் நடுவில் இருக்கிறார், உலாவுகிறார். உள்ளும் புறமும் நன்றாக தெரிந்திருக்கிறார். நிறைவை சொல்லுகிற போது நன்றி சொல்ல வேண்டும், குறைவை சொல்லுகிற போது திருந்த வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். எதிர்த்து நிற்கக்கூடாது, ஏளனம் செய்யக்கூடாது, இல்லாமல் போய்விடுவோம். குறைவை சொல்லுகிற போது திருந்த வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். எதிர்த்து நிற்கக்கூடாது, ஏளனம் செய்யக்கூடாது, இல்லாமல் போய்விடுவோம். சிமிர்னா சபை எபேசுவிலிருந்து 40 மைல் தூரம், இன்று இஜ்மீர் என்ற பெயரில் துருக்கியில் உள்ளது. எபேசுவிலிருந்து 40 மைல் தூரம், இஜ்மீர் என்ற பெயரில் துருக்கியில் உள்ளது. உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் பாடுகளோடு வாழும் சபை. பாடுகள் கொஞ்ச காலம், ஆவியானவர் அறிவிக்கிறார். மரண பரியந்தம் உண்மையாயிரு, சோர்ந்து போகாமல்
பின்மாறி போகாமல் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளியே இருந்து வரும் பாடுகளில் வெற்றி கொள். வெளியே இருந்து வரும் பாடுகளில் வெற்றி கொள். உள்ளே இருந்தும் உபத்திரம் வரும். உள்ளே இருந்தும் உபத்திரவம் வரும். உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மனம் திரும்பினால் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். சர்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். I know your works, that you have a name, that you are alive, but you are dead. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. இப்பிரபஞ்சத்தின் வேஷம் தரித்து வாழ்கிறார்கள். உலக மக்களோடு கலந்து பாரம்பரியம், சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று உயிர்மீட்சி இல்லா சபை, உலர்ந்த உளுத்து போன உருப்படாத உயிரற்ற சபை, சவத்தை வைத்து சபை என்று சொல்லுகிற சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறார். உலர்ந்த உளுத்து போன உருப்படாத உயிரற்ற உயிர்மீட்சி இல்லா சபை, சவத்தை வைத்து சபை என்று சொல்கிற சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறார். உயிரற்ற உடலை வைத்து ஒப்பாரி பாடுவது போல், உயிரற்ற உடலை வைத்து ஒப்பாரி பாடுவது போல் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பிலதெல்பியா, இன்று துருக்கியில் அல்லாஷேர் என்ற பெயரில், அதாவது தேவனின் நகரமென அர்த்தமுள்ள அழகிய நகரம் உள்ளது. பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். I know your works. See, I have set before you an open door, and no one can shut it. For you have a little strength, have kept my word, and have not denied my name. You have a little strength, have kept my word, and have not denied my name. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அவரது வருகைக்கு முன் சோதனைகளும் வேதனைகளும்
தவறான போதனைகளும் மனிதர்களை ஆட்டி படைக்கும். முடிவு வரை தேவனை பற்றி கொண்டு தேவ வார்த்தையின்படி நடந்தால் ஆகாயத்தில் அவரை சந்திக்க வாய்ப்புண்டு. என்னையும் என் வசனத்தையும் பொறுமையாய் காத்து வரும் பிலதெல்பியா சபையே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Behold, I am coming quickly. Hold fast what you have, that no one may take your crown. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். என் தேவனுடைய நாமத்தையும் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். லவோதிக்கேயா சபை. பவுல் எபேசுவில் ஊழியம் செய்த காலத்தில் அப்போது அவரது சீடராக இருந்த எப்பாப்ராவால் ஏற்படுத்தப்பட்ட புறஜாதி சபை, கொலேசையர் சபையோடு தொடர்புள்ள சபை. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். வாந்தி பண்ணி போடும் சபை. இன்று துருக்கியில் எஸ்கி ஹிசார் என்ற பெயரில் இந்த சபை இருந்த ஊர் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனும் இன்று இங்கில்லை. இக்காலத்தில் ஆராதிக்கும் அநேக சபைகள் ஆவிக்குரிய அனலுள்ள சபைக்கு அடையாளம். ஆவிக்குரிய அனலுள்ள சபைக்கு அடையாளம் ஆட்டம், பாட்டு, கொண்டாட்டம், கூச்சல், கூப்பாடு, சத்தம், கடைசியில் சாப்பாடு என்றாகிவிட்டது. சில சபைகள் குளிர்ந்த நிலையில் ஆராதனை நடக்கிறதா? மக்கள் ஆராதிக்கிறார்களா? ஆவியானவர் அசைவாடுகிறாரா? எந்த அலட்டலும் அங்க அசைவும் இல்லாமல் மயான ஆராதனை போல் நடத்துகிறார்கள். பரிதாபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த பந்தி, பரிசுத்தத்தோடு பங்கு கொள்ள வேண்டிய பக்தியுள்ள சபை, அருட்செய்தி கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அடைய வேண்டிய சபை, அவர் வருகைக்காக ஆயத்தப்படுவது ஆவிக்குரிய சபை, சரியான சபை. நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him who overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். சபைக்கு கடைசி கால எச்சரிக்கை முடிந்தது. சபைக்கு கடைசி கால எச்சரிக்கை முடிந்தது. He who has an ear, let him hear what the Spirit says to the churches.
turn to God and be repented. The loveless church Ephesus, the persecuted church Smyrna, the compromised church Pergamos, the corrupted church Thyatira, the lifeless and dead church Sardis, the lukewarm church Laodicea, Philadelphia. God has accepted and acknowledged Philadelphia church out of 7 churches, the faithful and lovable church, the faithful and lovable church. You have a little strength, have kept my word, and have not denied my name. You have kept my command to persevere. I also will keep you from the hour of trial, which shall come upon the whole world to test those who dwell on the earth. சபை எடுத்துக் கொள்ளப்படுவது இதோடு முடிந்தது. சபை எடுத்துக் கொள்ளப்படுவது இதோடு முடிந்தது. ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆவியானவரோடும் வேத வசனத்தோடும் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுப்பார். அடியேனுடைய ஆவிக்குரிய ஆக்கப்பூர்வமான வாழ்வு முறை இதுதான், வழியும் இதுதான். அனுபவத்திலிருந்து அனுபவித்து சொல்லுகிறேன். இதோடு மணவாட்டி சபைக்கு முற்றுப்புள்ளி. சபை சரித்திரம் முடிந்தது. மணவாட்டி விண்ணுலகம், மற்றவர்கள் மண்ணுலகம். மணவாட்டி விண்ணுலகம், மற்றவர்கள் மண்ணுலகம். யூதர்களில் மேசியாவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, புற இனத்தவர்களில் கைவிடப்பட்டவர்களுக்கு கடைசி கடினமான கருணையின் காலம் அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டுகள். 6ஆம் அதிகாரம் முதல் 18 வரை. Chapter 6 to 18. The period of Antichrist, அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டுகள். Heavenly Vision, அதிகாரம் 4-5. Chapters 4 and 5. யோவான் பார்த்த பரலோக காட்சி. நமக்கு கிடைத்த ஒரே சாட்சி. யோவான் பார்த்த பரலோக காட்சி நமக்கு கிடைத்த ஒரே சாட்சி. இவ்விரு அதிகாரத்தில் எழுதியது போல் வேறு எந்த அதிகாரத்திலும் எழுதவில்லை. இந்த 2 அதிகாரத்தில் எழுதியது போல் வேறு எந்த அதிகாரத்திலும் எழுதவில்லை. 1189 அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு, அதாவது சபை எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கு பிறகு, இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடன் பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. Come up here and I will show you things which must take place after this. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். Immediately I was in the spirit, and behold, a throne set in heaven, and one sat on the throne. அந்த சிங்காசனத்தைச் சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து சிரசுகளில் பொன்முடி சூடி சிங்காசனங்களில் உட்கார்ந்திருக்க கண்டேன். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார், தேவனாகிய கர்த்தர். 24 மூப்பர்கள்
அவரை சுற்றி அமர்ந்திருந்தனர் பழைய ஏற்பாட்டு 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டு 12 அப்போஸ்தலர்கள், 24 மூப்பர்கள். சாப்டர் 21, 21ஆம் அதிகாரம். எருசலேம் பரிசுத்த நகரம். The great city, the holy Jerusalem, descending out of heaven from God. 12 வாசல்கள் இருந்தன, 12 கோத்திர பெயர்கள். வாசல்களின் மேல் எழுதியிருந்தது. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. 12 தூதர்கள் இருந்தார்கள். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் அந்த 12 அஸ்திபார கற்களின் மேல் எழுதப்பட்டிருந்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். புதிய எருசலேம் நகரின் 12 வாசல்களில் பழைய ஏற்பாட்டில் வரும் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தின் பெயர்களும், புதிய எருசலேம் நகரின் 12 அஸ்திபார கற்களின் மேல் புதிய ஏற்பாட்டில் வரும் 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. ஆன்மீக வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்கும் வாசல் பழைய ஏற்பாடு. ஆன்மீக வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்கும் வாசல் பழைய ஏற்பாடு. அந்த ஆன்மீக வாழ்வுக்கு அஸ்திவாரமாக நங்கூரமாக அமைவது புதிய ஏற்பாடு. என்ட்ரன்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஃபவுண்டேஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷன் நியூ டெஸ்டமெண்ட். 1 Corinthians chapter 3, 16, 17. 1 கொரிந்தியர் 3, 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். வெளிப்படுத்தல் 21, 22, 23, 24. Revelation chapter 21, verses from 22. தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். But I saw no temple in it, for the Lord God Almighty and the Lamb are its temple. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. The city had no need of the sun or of the moon to shine in it, for the glory of God illuminated it. The lamp is its light. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே, மனித ஆலயமும் சேர்ந்து புதிய எருசலேம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 27, 27வது வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். Only
those who are written in the Lamb's book of life. Revelation chapter 22, 7:14. வெளிப்படுத்தல் 22, 7:14. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நகரத்திற்குள் பிரவேசிக்க பழைய ஏற்பாடு நுழைவாயில். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெற கற்பனைகளை கைக்கொள்வது ஆழமான அஸ்திவாரம், பூரணத்துவம், புதிய ஏற்பாடு. நகரம், வாசல்கள், மதில், நீளம், அகலம், உயரம் சமமாக இருந்தது. 1500 மைல்கள் அளவு இருந்தது. மதிலளவு 216 அடி. தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். தேவனுடைய மகிமையே வெளிச்சம், ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. அங்கே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஜீவ புஸ்தகம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பாவ புஸ்தகம். முழுமையாக பார்க்க வேண்டுமென்றால் முழு முயற்சி செய்து பரலோகம் வாருங்கள், பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு வழியாக நுழைந்து, பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு வழியாக நுழைந்து, புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் உபதேசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களே உள்ளே பிரவேசிக்க முடியும். உள்ளே போக பழைய ஏற்பாடு உறுதியாக இருந்து அவரோடு வாழ ஆள புதிய ஏற்பாடு. உள்ளே போக பழைய ஏற்பாடு உறுதியாக இருந்து அவரோடு வாழ ஆள புதிய ஏற்பாடு. எருசலேம் நகரின் மதில் வாசல் 12. அதில் 12 கோத்திர பெயர்கள். மதிலின் அஸ்திவாரம் 12 கற்கள். அதில் 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள். புதிய எருசலேமுக்குள் நுழைய பழைய ஏற்பாடு. புதிய எருசலேமில் வாசம் பண்ண புதிய ஏற்பாடு. இரு ஏற்பாடுகள் இல்லாது எருசலேம் இல்லை. இரு ஏற்பாடுகள் இல்லாது எருசலேம் இல்லை. இதயத்தில் இரு ஏற்பாடுகளும் இல்லாவிட்டால் எருசலேமின் வாழ்வை காண மாட்டாய். இதயத்தில் இரு ஏற்பாடுகளும் இல்லாவிட்டால் எருசலேமின் வாழ்வை காண மாட்டாய். புதிய எருசலேம் மணவாட்டி சபை. விசுவாசிகள், பரலோகவாசிகள், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே பிரவேசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10 கட்டளைகள் எல்லாருக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும். உபதேசம் பொதுவானது. ஆராதனை ஒழுங்கு இஸ்ரவேலர்களுக்கு வேறு, புதிய ஏற்பாடு புறஜாதிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு வேறு. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. யாத்திராகம் 19, 16, 17, 18. Exodus chapter 19 verses from 16. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும்
மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. தேவனாகிய கர்த்தர் பூமியில் தொடர்பு கொள்ளுகிற போது, பிரசன்னமாகிற போது இவ்விதமான இயற்கை மாற்றங்கள் ஏற்படுவதை வேதத்தில் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் பூமியிலே தொடர்பு கொள்ளுகிற போது, பிரசன்னமாகிற போது இவ்விதமான இயற்கை மாற்றங்கள் ஏற்படுவதை வேதத்தில் பார்க்கலாம். படைத்தவர் பிரசன்னத்தை, குரலை கேட்டவுடன் படைப்புகள் தங்களுக்குரிய தன்மையில் வரவேற்பை வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 28:2, 3. Matthew chapter 28, 2 and 3. பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. 1 தெசலோனிக்கேயர் 4 16. 1 Thessalonians chapter 4 verse 16. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். Revelation 19:1-6. வெளிப்படுத்தினல் 19:1-6. பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். 11, 12. 11 and 12. பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வெளிப்படுத்தல் 19:13. His name is called the Word of God. 14 and 16. 14, 15. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. He has on his robe and on his thigh a name written, King of Kings and Lord of Lords.
கர்த்தர் எப்பொழுதெல்லாம் பூமியில் தன்னை நேரடியாக வெளிப்படுத்துகிறார், அப்போதெல்லாம் இயற்கை அதிர்வுகள் இயல்பாக ஏற்படும். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 7 lamps, 7 சபைகள். 7 spirits of God, தேவனுக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள், 7 சபைகள், 7 ஆவிகள். ஏசாயா 11:2, 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய the Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. 3 வாக்கியத்தில் 6 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். 6 characters. முழுமையாக the Spirit of the Lord shall rest upon him. கர்த்தருடைய ஆவியானவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம். The Spirit of God. Isaiah 11:2. The Spirit of the Lord. The Spirit of God. The Spirit of the Lord. 3வது வசனம். 3rd, 4, 5. கண்டினியூஸா வாத்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். He shall strike the earth with the rod of his mouth, and with the breath of his lips he shall slay the wicked. 5வது வசனம் 5. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சேயமாயிருக்கும். The Holy Spirit transforms our lives. The Holy Spirit convicts us of sin. The Holy Spirit guides us to the truth. The Holy Spirit empowers us to proclaim Christ. The Holy Spirit gives us spiritual gifts. The Holy Spirit empowers us to worship. The Holy Spirit leads us. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும் 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும் 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. சிங்கம் வலிமை, காளை கடின உழைப்பு, மனிதன் ஞானம், கழுகு வேகம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். பரலோக தலைப்புச் செய்தி போல் பார்த்து விட்டோம். பரலோக தலைப்புச் செய்தி போல் பார்த்து விட்டோம். சிங்காசனம், 4 ஜீவன்கள், 20 மூப்பர்கள். சிங்காசனம், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள். துதி, ஆராதனை. முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரலோகம் போகும்போது தெரிந்து கொள்ளலாம். மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது தங்கள் கிரீடங்களை அவர் பாதத்தில் பணிவாய் வைத்தார்கள். நாம் ஒவ்வொருவரும் உலகில் வாழுவதும் வசதியாக இருப்பதும் ஆரோக்கியமாக இருப்பது ஆசீர்வாதமாக இருப்பது அவர் கிருபை. அவரால் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று உள் உணர்வோடு நாம் ஜெபிக்கிறோமா? நன்றி செலுத்துகிறோமா? ஆராதனையில் ஆராதிக்கிறோமா? அவரோடு வாழுகிறோமா? அவருக்காக வாழுகிறோமா? 5ஆம் அதிகாரம், lamb and lion, ஆட்டுக்குட்டி, சிங்கம். சிலுவையில் உயிரை கொடுத்தது ஆட்டுக்குட்டி. கல்லறையில் சிலிர்த்தெழுந்தது சிங்கம். சிலுவையில் உயிரை கொடுத்தது ஆட்டுக்குட்டி. கல்லறையில் சிலிர்த்தெழுந்தது சிங்கம். யூதா கோத்திரத்து சிங்கம். ஆடு சிங்கமான வரலாறு. ஆடு சிங்கமான வரலாறு. ஆட்டுக்குட்டியானவர் என்று 26 தடவை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7 sealed book, 7 முத்திரையால் முத்தரிக்கப்பட்ட புத்தகம். The Lion of the tribe of Judah, the root of David, யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேர். வெளிப்படுத்தினல் 5:1. உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இதோ, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள்
பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். Stood a lamb with 7 horns and 7 eyes. 7 horns, power or strength or omnipotent. 7 eyes, wisdom or knowledge or omniscient. Lamb and lion, omnipotent, omniscient, omnipresent. ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். சிங்காசனம், யூதா கோத்திரத்து சிங்கம், தூதன், புத்தகம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களையும் சத்தத்தையும் கேட்டேன். அவருடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. Revelation 5:11, more than 10 crore. And Revelation 9:16, 20 crore. தகவலுக்காக பகிர்ந்து கொள்கிறேன். வெளிப்படுத்தினல் 5:11 10 கோடிக்கு மேல் பரலோகத்திலே. வெளிப்படுத்தல் 9:16 20 கோடி பேருக்கு மேல். பல கோடி, மறந்து விடாதீர்கள். பரலோகத்தில் ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள், லிவிங் கிரீச்சர்ஸ், எல்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். The Lamb of God, John chapter 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். Behold the Lamb of God. Revelation 5:6, வெளிப்படுத்தல் 5:6. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. Behold, in the midst of throne of the living creatures and in the midst of the elders stood a lamb as though it had been slain. God and of the Lamb. அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
Salvation belongs to our God who sits on the throne and to the Lamb. கிறிஸ்தவர்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய வசனம் ஐயா. ரெவலேஷன் 7:10, வெளிப்படுத்தல் 7:10. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. Salvation belongs to our God who sits on the throne and to the Lamb. Revelation 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ரெவலேஷன் சாப்டர் 14:4, வெளிப்படுத்தல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். God Almighty and the Lamb. Revelation 21:22. வெளிப்படுத்தல் 21:22. தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்காலயம். God and of the Lamb. வெளிப்படுத்தல் 15:3-19. ரெவலேஷன் 15:3-19. வெளிப்படுத்தல் 22:1-3. ரெவலேஷன் 22:1-3. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். பரலோகத்தில் முதலாவது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தேவதூதர்களும் இவர்கள் துதிக்கும் போது, கவனமாக கேளுங்கள், பரலோகத்தில் முதலாவது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தேவதூதர்களும், பல கோடி தேவதூதர்கள், இவர்கள் துதிக்கும் போது, வெளிப்படுத்தினல் 5:13-14. ரெவலேஷன் 5:13 and 14 நமக்குரியதையா, பூலோகத்துக்குரியது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். பூலோகத்தையே புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருக்கும்போது பரலோகத்தை குறித்து நமக்கு எந்த அளவு தெரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு
4-5 அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பூலோகத்தையே புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருக்கும்போது பரலோகத்தை குறித்து நமக்கு எந்த அளவு தெரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 4-5 அதிகாரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். தாயின் கற்பம் பையூரிலிருந்து வந்தது பொய்யூர், பொய்யூரில் வாழ்ந்து புறப்பட்டு போவது மெய்யூர். அவ்வூர் ஆண்டவர் வாழும் ஊர். போவோமா இல்லையா? போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து கற்பக்கனி கருவறையில், கர்த்தரிடத்திலிருந்து கற்பத்தின் கனி கருவறையில், கருவறையிலிருந்து தொட்டிலறை, தொட்டிலிருந்து தவழும் தரை, தரையிலிருந்து கட்டிலறை, அடுத்து உலக அறை, அங்கிருந்து கல்லறை, கல்லறையிலிருந்து பரலோகமா நரகமா? இதுதான் மனித வாழ்வு. இவ்வளவுதான் எல்லார் வாழ்வும். இதுதான் மனித வாழ்வு. இவ்வளவுதான் எல்லார் வாழ்வும். உலகில் விடைகாணா மனிதர்கள், உலகில் விடைகாணா மனித வரிகள் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா, அடுத்து வாழ்வு இல்லையோ, 6000 அடியில் வீடு இருந்தாலும் 6 அடியோடு மனித வாழ்வு மயானத்தில் முடிகிறது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, விடை காணாது விடைபெற்று சென்ற மனிதன். சுடுகாடுதான் மனிதனின் இடுகாடு, இறுதிகாடு. ஒருவன் மனது 9 அடா, ஒளிந்து கிடப்பது 80 அடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளத்தை பார்ப்பவன் இறைவனடா. இறைவன் பார்த்தால் பயனென்ன? இறைவன் பார்த்தால் பயனென்ன? மனித தத்துவத்தால் வாழ்வு மாறாது. மனித தத்துவத்தால் வாழ்வு மாறாது. விடைகாணா மனித வார்த்தைகளுக்கு விவிலியம் விளக்கம் அளிக்கிறது. விடைகாணா மனித வார்த்தைகளுக்கு விவிலியம் விளக்கம் அளிக்கிறது. பாவத்தோடு செத்தால் மேற்சொன்ன மனித தத்துவம் வார்த்தை போல்தான். பாவத்தோடு செத்தால் மேற்சொன்ன பாடல் வரிகள் போலத்தான். பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தத்தோடு செத்தால் பரலோகம், சொர்க்கம், கைலாசம். பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தத்தோடு செத்தால் பரலோகம், சொர்க்கம், கைலாசம். ரட்சிக்கப்பட்டு இறந்தால் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வு. ரட்சிக்கப்படாமல் இறந்தால் சாத்தானோடு சங்கமம். ரட்சிக்கப்பட்டு இறந்தால் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வு. ரட்சிக்கப்படாமல் இறந்தால் சாத்தானோடு சங்கமம். பூமியில் சிற்றின்பத்தில் சிக்கினால் நரகம். பூமியில் பேரின்ப வாழ்வானால் சொர்க்கம். சொர்க்கமா நரகமா? விளக்கமும் விடையும் பரிசுத்த வேதம், த ஹோலி பைபிள். வாசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள், விண்ணுலகம் வருவீர்கள். ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டுகள். 6ஆம் அதிகாரம் துவங்கி 18ஆம் அதிகாரம் வரை. 6ஆம் அதிகாரம் துவங்கி 18ஆம் அதிகாரம் வரை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டுகள்.